ரஜினி சார் பயங்கர கலாட்டா, பயங்கர ஜாலி. அவரை மாதிரி ஒரு காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா, ராகவேந்தர் படம் சார் நடிக்கிற படம், சோ அதுல நடிக்கணும். அதுவும் இல்லாம என் கல்யாணம் வேற வச்சிருக்காங்க, அவரோட பிளஸிங்ஸ் வேணும்ன்றதுனால இது அத்தனையும் சேர்த்து மைண்ட்ல வச்சுட்டு கேட்டேன். உங்களோட காலகட்டத்துல நிறைய பேரோட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு. கமல் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரஜினி சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, விஜயகாந்த் சாரை பத்தி அது ஒரு தனி இதுவாவே கேட்கணும். பட் இவ்வளவு பெரிய ஆளுங்களோட நடிக்கிற போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறது. அந்த நாள்ல எல்லாரும் ஒன்னா பேசுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி கேரவன் ஸ்டைல் இல்லைன்னும் போது எப்படி இருந்துச்சு மேடம் இன்னைக்கு அவங்களெல்லாம் பார்க்கும் போது? இல்லம்மா, எப்போ கேரவன் வந்ததோ அன்னைக்கே அந்த ஒரு அந்யோன்யம், ஒரு பாசமா பழகிறது, பேசுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடுச்சுமா. அப்பெல்லாம் நாங்க மரத்தடியில உட்காந்துப்போம். இல்லைன்னா ஆஸ்பெஸ்டா ஷீட் போட்டிருப்பாங்க, அது கீழேதான் அந்த ராட்சச ஃபேன் இருக்கு பாருங்க, காத்தை விட சத்தம் தான் வரும், அங்கதான் உட்காந்துப்போம். ஈவன் ஆச்சியம்மால இருந்து முத்து எங்கள் சொத்துன்னு ஒரு படம், அதுல பிரபு அண்ணா தான் ஹீரோ, ராதா ஹீரோயின். அதுல பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல நடந்தது அந்த ஷூட்டிங் சேலத்துல. பாத்தீங்கன்னா சுற்றிலும் அப்போ இந்த டேப் சேர் மாதிரி ஒண்ணு வரும், மடிப்பு சேர் மாதிரி வரும். அது எல்லா ஆர்டிஸ்டும் வச்சுட்டு இருப்பாங்க. ஆச்சிமா, பிரபு அண்ணன், ராதா, நான், வனிதா, சிவச்சந்திரன், எத்தனை ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்துப்போம். ஒரு ஒத்துமையா இருக்கும். ஒரு மேக்கப் ரூம்னா அது ஒரு மேக்கப் ரூம் தான் இருக்கும். தனியா இவங்க ஹீரோயினுக்கு மேக்கப் ரூம் தனி, ஹீரோக்கு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மேக்கப் ரூமா இருந்தாலும் ஒரே இதுவா இருக்கும். காஸ்டியூமர் ஒரே மாதிரிதான் இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேமிலியா, ஒரு ஹோம்லியா, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்ப பெரியவங்க அவங்க எல்லாம் சிவகுமார் அண்ணன், பிரபு அண்ணன், அப்படி உறவு வச்சுதான் கூப்பிடுவோம். இப்ப கூட எனக்கு மீறி என்னால பிரபு சார்லாம் சொல்ல முடியாது. பிரபு அண்ணன், சிவகுமார் அண்ணன் இப்படிதான் சொல்லுவேன். ஆச்சிமா அவங்க எல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. இந்த கையை எப்படி வச்சுக்கிறது, அந்த டைலாக் முடிஞ்ச உடனே அந்த டைலாக் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணணும், அப்படியே சும்மா நிக்க கூடாது. அதே மாதிரி அவங்க பேசி முடிக்கும் போது என்ன முடிக்கிறாங்களோ உன்னுடைய டைலாக் என்ன ஆரம்பிக்கணும், இதெல்லாம் அவங்க பெரியவங்க நிறைய சொல்லி தருவாங்க. ஆனா அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டோம். அதெல்லாம் உபயோக பண்ணி கேட்டுக்கிட்டோம். அந்த கேட்டுக்கிட்டதனுடைய பயன்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் டிராவல் பண்றேன்னா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்க எனக்கு பண்ண கைடன்ஸ் தான். சிவாஜி அப்பா கூட எல்லாம் நடிச்சது ஒரு படம் நடிச்சேன்னா அது பெரிய கதை. அது மாதிரி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் என்னால பண்ண முடியுது. ஆனா இப்ப இருக்கிற வேர்ல்டு ரொம்ப ஸ்பீட் வேர்ல்டு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளை மாத்திக்கிட்டோம். நம்ம அதுல என்ன இப்ப நம்ம வேர்ல்டுகிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால இப்ப இருக்கிற பிள்ளைங்க எப்படின்னா அவங்களோட ட்ரெண்ட் வேற. அவங்க யாரும் கேட்டுக்கிறதும் கிடையாது. கேட்டா சொன்னா அதை வாங்கி பண்ணணுங்கிறது எதுவும் கிடையாது. அது ஒரு மாதிரியா போயிடுச்சு. சில பிள்ளைங்க வந்த உடனே என்ன சீன், என்ன பண்ணணும், என்ன ஏது, அம்மா இது எப்படி பண்ணா நல்லா அதெல்லாம் கேட்டுக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யாருன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ரீல்ஸ். இந்த ரீல்ஸ் மோகம் எப்போ வந்ததோ, இந்த டாக்டூ, டிக்டாக் என்னமோ சொல்றாங்க, வந்த உடனே அதுதான். அப்பெல்லாம் சிவகுமார் என்ன சொல்லுவாருன்னா, நீ 9 to 9 கால் ஷீட் கொடுத்துட்டியா, பேசாம உட்காரணும். 8:30, 8:45 கூட அவங்க உன்னை ஷார்ட் கூப்பிடுவாங்க. அதுக்குள்ள நீ ஏன் சார் இவ்வளவு நேரத்துல கூப்பிட்டீங்க, ஏன் சார் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேன்ல சார், சும்மா உட்கார வச்சிருக்கீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 9 to 9க்கு தான் உனக்கு சம்பளம் பேசி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்ப நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வருவேன்னா அப்ப இது உன் வேலை கிடையாதா? இதுதானே உன் வேலை. அதனால அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது அறச்சொல். வந்த உடனே சார் நான் எப்ப சார் என்ன வீட்டுக்கு அனுப்புவீங்க, இதெல்லாம் அறச்சொல்லுன்னு வரு சிவகுமாரன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. வரியா, உன்னோட டைமிங் என்ன கொடுத்தியோ அதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா கூட நீ கேட்கலாம், அது உன்னோட டைம், அப்ப நீ கேட்கலாம் அப்படின்னு. சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர்றதுனாலதான் இப்ப யாரு சும்மாவே என்னை உட்காந்து வச்சா கூட சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் 8 மணி வரைக்கும் தான் இப்பெல்லாம் ஷூட்ல இருப்பேன். ஒரு 7:45 இருந்து ஆரம்பிப்பேன். சார் 8 மணிக்கு போயிடுவேன் சார், 8 மணிக்கு கிளம்பிடுவேன் சார், இப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா இல்ல மேடம் ஆயிடுச்சு மேடம். சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு 8 o'clock. ஆனா இப்ப வர்ற பிள்ளைங்க அப்ப வரும்போதே சார் எப்ப சார் முடியும், எப்ப சார், என்ன சார், என்ன சீனு, என்ன கேரக்டர், என்ன ஆக்டிங், அதெல்லாம் உள்ள. அது எல்லாரையும் நான் சொல்லல, சில குறிப்பிட்ட ஆட்கள் வந்த உடனே அப்படி இல்லையா, வரும்போதே பாய் தலைக்காணி அதோட எல்லாம் வந்துடுறாங்க. சோ அதெல்லாம் சீன் இல்லைன்னு போது படுத்துக்கிறாங்க, தூங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க.
ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல படுக்க கூடாதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு அட்வைஸாவே வந்து ஆச்சிமா சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து படுத்தோம்னா தொழில் தூங்கிடும், தொழில் பண்ற இடத்துல வந்து நீ தூங்கக்கூடாது, அது தொழில் தூங்கிடும் அப்படின்வாங்க. ஆனா இப்ப வர பிள்ளைங்க பாவம், அதுங்க ஏதோ டான்ஸ் ஷோக்கு போதுங்க, ஈவெண்ட்டுக்கு போதுங்க, அது நைட் எல்லாம் கண்ணு முழிக்குதுங்க. சோ அதனால வந்து நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுதுங்க, அது எங்களுக்கு தூக்கம் தேவையா இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து படுக்கோங்க. சரி, ஒன்னும் நம்ம ஒன்னும் சொல்லிக்க முடியாது. நான்ல யாருக்குமே எதுவுமே சொல்லி, என்னை கேட்டாங்கன்னா நான் எதெல்லாம் பதில் சொல்லுவேன். என்னை கேட்கலன்னும் போது நானா எடுத்துட்டு போயிட்டு யாருக்குமே எந்த ஒரு அட்வைஸும் பண்ணவே மாட்டேன். இந்த நாள்ல அது ஒரு மாதிரி ரெஸ்பெக்டா, இது ஒரு பெரிய ப்ரொஃபஷனா பார்த்தாங்க. இப்பயும் பெரிய இண்டஸ்ட்ரி தான், ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிறவங்க அது ரொம்ப லைட்டா எடுத்துட்டு அப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்ததுமா இந்த தொழில், இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. சோ ஈஸியா கிடைக்கிறதுனால அது யாருமே தெரியல. அதுதான் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி, நான் இருக்கிற மாதிரியோ இல்ல மத்தவங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னுடைய கூட வந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு சீரியல் பண்ணவங்க 2 சீரியல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போயிடும், அவ்வளவுதான். சோ அதனால இந்த தொழிலை தவிர நமக்கு வேற தொழில் தெரியாது. அதனால இது இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த தொழிலுக்கு உண்டான மரியாதை என்னமோ, பெரியவங்க சொல்லி கொடுத்தது என்னமோ அதை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனாலதான் என்னால எல்லா இயக்குனர்கிட்டையும், அது டிவி சீரியல் இயக்குனரா இருக்கட்டும், பெரிய திரை இயக்குனரா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குனர்களும் ஒண்ணுதான். அவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அத மாதிரி அவங்கள பண்ற, எனக்கு புரியலையா சார் நீங்க ஒரு தடவை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். செஞ்சு காமிச்சா அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இது வந்து கேபி சாருடைய ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூட, ஏன்னா நானும் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தது. ஏன்னா கேபி சார் கிட்ட இருந்து நம்ம ஆக்ட் பண்ணிட்டோம்னா எப்படி டிஆர் கிட்ட இருந்து டைலாக் ஞாபகமோ அந்த மாதிரி கேபி சார் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா ஒரு இடத்துல நின்று ஸ்டேஜ்ல நின்று பேசுற மாதிரி பேச முடியாது. குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கணும், இங்க போய் விளக்கு ஏத்தணும், அங்க போய் துணியை எடுக்கணும், இங்க போய் துணியை காய போடணும், இங்க துணியை மடிக்கணும். இது நடுவுல டெல்லி கணேஷ் சார், சிந்து பைரவி பண்ணேன் நான். சிந்து இது டெல்லி கணேஷ் சார் வருவார், அவர் ஹிந்திலேயே திட்டுவாங்க. சூப்பர் மூவி மேடம். அந்த போர்ஷன்ஸ் ஹிந்தில நான் பேசுறதெல்லாம் கட் ஆயிடுச்சு, ஏன்னா ஃபுட்டேஜ் வந்ததே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஐயோ ஃபுட்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்திலேயே திட்டுவேன். அப்ப நான் பிராக்டிக் தான் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப டைரக்டர் சார் கேட்டாரு, கேபி சார் தெரியுமா உனக்குன்னாரு. சார் நீங்க என்ன சொல்லுங்க நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். அப்படியே சொன்னாரு, அப்படியே பண்ணிட்டேன். அப்படி திட்டுவேன். சுலக்ஷனா தான் வந்து நம்ம இவன் இதிலேயே திட்டுறாமான்னு டெல்லி கணேஷ், சுலக்ஷனா தான் வந்து என்ன அப்படின்றத விளக்கம் கொடுப்பாங்க. அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து. சோ அவர்கிட்ட நடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். அதுதான். அப்புறம் உங்களுடைய திருமணம் பத்தி பேசணும், ஏன்னா அதோட கனெக்டடா ராகவேந்திரா என்ற படம் ரஜினிகாந்த் சாரோடது வந்து 100வது படம் இல்ல, அந்த படம் நடிச்ச டைம் உங்களுடைய திருமணம், அந்த அந்த அனுபவத்தை பத்தி. எனக்கு ரஜினி சாரோட நான் 2-3 படம் பண்ணிட்டேன்டா. எங்கேயோ கேட்ட குரல் பண்ணாமே, அதுக்கப்புறம் வந்து புது கவிதை பண்ணேன், ஜோதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணாறுல ஷூட்டிங். அது ரஜினி சார், ஜோதி, நாங்க 3 பேர் தான் வந்து ஆர்டிஸ்டுங்க. அதுல வந்து நான் வந்து ஜோதிக்கு ஃப்ரெண்டா பண்ணிருப்பேன். அதுல மூர்த்தின்றவர் தான் வந்து ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு. மூர்த்திங்கிறவர் யாருன்னா நம்ம பார்த்திபன், சரிங்களா? பார்த்திபன் தான் வந்து மூர்த்தி. அவர் வந்து ரஜினி சார் ஃப்ரெண்டா பண்ணிருப்பார், நான் ஜோதி ஃப்ரெண்டா பண்ணிருப்பேன், சரிங்களா? இப்ப வந்து அவர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவங்க பையன் பேரையும் சேர்த்து. சோ அந்த மாதிரி. சோ அப்ப வந்து ரஜினி சார் பயங்கர கலாட்டா, பயங்கர ஜாலி. அவரை மாதிரி ஒரு காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். சோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாரு, ரொம்ப இதுவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஹீரோ அப்படின்றதே இருக்காது. ரொம்ப டவுன் டு எர்த், எல்லார்டையும் பழகுவாரு. என்ன இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா, அப்பெல்லாம் வந்து அவரு வந்துட்டு இருக்க பீரியட் தான், ஆனா இப்ப எங்கேயோ இருக்காரு. ஆனா இப்பவும் அப்படிதான் இருக்காரு. இதை நான் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கப்பா. அவரை விட மிஞ்சின ஒருத்தர் யாருமே கிடையாது ஃபீல்டுல. அவர் எவ்வளவு பெரிய, என்னமா எங்க போனாலும், எங்கேயோ ரஷ்யாவில பேசுறாங்க, அமெரிக்கால பேசுறாங்க அவரை பத்தி. உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு கடவுளோட, நான் வந்து அவரை நான் நினைக்கிறது கடவுளோட அவதாரமா நினைக்கிறேன். ஏன்னா பிளஸிங்ஸ் இல்லைன்னா அவரால் இப்படி பண்ண முடியாது. ஆனா அவர் இப்பவும் வந்து டவுன் டு எர்த் தான்மா பழகுறாரு. எல்லார்கிட்டயும் அப்படிதான் இருக்காரு, சிம்பிளா தான் வருவாரு, எல்லாமே அப்படிதான் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி நான் ரஜினி சார் கிட்டயும் பண்ணியிருக்கேன், கமல் சார் கிட்டயும் சகலகலா வாழ்வான், தூங்காத தம்பி தூங்காது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரோட இந்த படம் வந்து புது கவிதை, எங்கேயோ கேட்ட குரல், அப்புறம் வந்து இன்னொரு படம் ஜோசாருக்கு மருமகளா நான் மகான் அல்லன்னு பேர் வச்சாங்க, அந்த படம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ரீராகவேந்திரா. ஸ்ரீராகவேந்திரால எனக்கு ரோல் கிடையாது. அது என்ன சாரோடைய 100வது படம்.
அப்ப வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்து எனக்கு காட் ஃபாதர் மாதிரி. எங்க ஃபேமிலியில எனக்கு ஒரு கார்டியன் மாதிரி வரும். என்ன மேக்சிமம் எல்லாரும் வந்து எஸ்பிஎம் யூனிட் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. சோ ஏன்னா சாரோட படம் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன், எஸ்பிஎம் சார்க்கு தான். சோ அதனால எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு கார்டியன் ஆகுது. ரஜினி சாருக்கே நிறைய படம் ஹிட் கொடுத்தவரு சார் தான். ஆக்சுவலா வந்து கமல் சாரையும் ரஜினி சாரையும் வச்சு நிறைய படங்கள் இயக்குனவர் எஸ்பி முத்துராமன் சார் தான். சோ அதனால அப்ப வந்து நான் ரொம்ப உரிமையா அவர்கிட்ட சண்டையும் போடுவேன், வந்து தமாஷாவும் பேசுவேன் எஸ்பிஎம் சார் கிட்ட. அப்ப வந்து போன் பண்ணேன், இந்த மாதிரி வந்து நாகப்பன் சார் தான் மேனேஜர். அப்ப எடுத்தாரு, சார் நான் டைரக்டர் கிட்ட பேசணும். நான் டைரக்டர் ஏவிஎம்ல தான் இருக்காரு. அப்ப எங்க வீடு சாலிகிராமம், ஏவிஎம் 2 ஆப்போசிட்ல போனா வேலாயுதம் காலனி, அங்கதான் இருந்தேன். அப்போ வந்து சார் நான் வரேன், மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வரேன் சார். நான் வாடாமா வாடான்னாரு மேனேஜர் சார். அப்புறம் போனோடனே என்னை பார்த்தோன்னே ஆச்சரியம், ஏய் ஸ்ரீ எங்க நீங்க அப்படின்னாரு. இல்ல சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன இந்த படத்துல எனக்கு வேஷமே கொடுங்க? இல்லடா இதுல எதுவுமே ரோல் இல்லடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சும்மாவாச்சும் வந்து நிப்பேன், எனக்கு இந்த படத்துல கண்டிப்பா எனக்கு வேஷம் வந்தே ஆகணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அதுல ஒரு பெண் புலவர் மாதிரி அவரை கொஸ்டின் கேட்கிற மாதிரி, இவங்க அம்பிகா டான்ஸ் ஆடி முடிச்சதும் 2 பெண் புலவர்கள் கேட்பாங்க. சோ அதுல எனக்கு என்னன்னா ராகவேந்தர் படம், சார் நடிக்கிற படம், சோ அதுல நடிக்கணும். அதுவும் இல்லாம என் கல்யாணம் வேற வச்சிருக்காங்க, அவரோட பிளஸிங்ஸ் வேணும்ன்றதுனால இது அத்தனையும் சேர்த்து மைண்ட்ல வச்சுட்டு கேட்டேன். அவர் வந்து சரி சரி பண்ணிடாமா, இது ஒண்ணுதான் இருக்குது பண்ணுங்க சரி. அப்புறம் அப்பதான் ரஜினி சார் வந்து ராகவேந்தர் வருஷத்துல எனக்கு என்னமோ சாமி கிட்டேயே போய் பத்திரிகை கொடுத்த மாதிரி இருந்தது. அப்ப சொன்னாரு, வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போ, லதா இருப்பாங்க, லதா கிட்ட கொடுத்துடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயஸ் கார்டன் போனேன். போனவங்க அப்புறம் வந்து மேம் வந்து இது ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தாங்க இந்த ஷூட் போட்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வா வாங்க வாங்க அப்படின்னாங்க. இல்ல சார் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு, வீட்டுக்கு போய் உங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்க சொன்னாங்க. சரி சரி எப்ப கல்யாணம் அதெல்லாம் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், பத்திரிக்கை கொடுத்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த கிஃப்டே வந்து வெள்ளி குங்குமச்சிமிழ் லதா மேம் கிட்ட இருந்துதான். சோ அது என்னமோ வச்சிருக்கேன் நானு. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு முதல் வருதோ, அந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு முதல்ல கிடைச்சது லதா மேம் கிட்ட இருந்து எனக்கு வெள்ளி குங்குமச்சிமிழ் தான். மேரேஜ்னு வரும்போது குங்குமச்சிமிழ் போது ரொம்ப வந்து அவங்களை அதான் சொல்றேன், அவருடைய பிளஸ்ஸிங்ஸ், ராகவேந்திரா சுவாமியா இருந்து எனக்கு பிளஸ் பண்ணது, எஸ்பிஎம் சாருடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸ், மத்த பெரிய இயக்குநர்களோட பிளஸ்ஸிங்ஸ். அதுவும் வந்து போன உடனே நமக்கு என்ன மஞ்சள் குங்குமம் தான் முக்கியம். சோ மேம் வந்து எனக்கு குங்குமம் கொடுத்தது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். லாஸ்ட் வீக்ல எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சது, 40வது வருடம். சோ அதனால வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து கடவுளுடைய அருளாலையும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா, விஜயகாந்த் பெரிய லெவல்ல வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா ராவுத்தர். வெள்ளை புறா ஒன்றுன்னு ஒரு படம், அதுல வந்து ஜூனியர் விஜயகாந்துக்கு அம்மா ரோல். நான் கங்கை அமரன் சாருடைய டைரக்ஷன். என்னுடைய கோமே என்னன்னா, அவர் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கலன்றது இல்ல, எங்க அப்பா இறந்ததுக்கு அவர் வரலைங்கிறது தான் என்னுடைய கோமே.